அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சு அடுப்பாங்கரை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அசத்தலான ஆட்டுக்கால் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாங்க. ஒரு ஆட்டுக்கால் வாங்கி சுத்தமாக கழுவி அதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து ஒரு 7 விசில் குக்கரில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 5, பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனது, தக்காளி 2 பொடியாக நறுக்குனது, சோம்பு ஒரு 2 சிட்டிக்கை, மொச்சை ஒரு 100 கிராம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அது இல்லாமல் ஒரு துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 3ஐயும் சேர்த்து விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு, எண்ணெய், உப்பு தேவையான அளவு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேங்காய் ஒரு அரை முடி, பால் எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ வாங்க ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஆட்டுக்காலை போட்டு நல்லா வதக்கணுங்க. ஆட்டுக்காலில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு வதக்கணும். கூட மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள் 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 7 விசில் வர அளவுக்கு வச்சு வேக வைக்கணுங்க. அப்போ தான் ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப ருசியாக நமக்கு கிடைக்கும். தேவையான பொருளெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேங்க. ஆட்டுக்கால் வேக வச்ச ஆட்டுக்காலையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டி சூடாகணுங்க. சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகணுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு போடுறேன் தாளிக்கிறதுக்கு. சோம்பு நல்லா பொரியணுங்க. பொரியுது பாருங்கள். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, உரிச்ச பூண்டை போடுறேங்க. போட்டு பூண்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வரணுங்க. அந்தளவுக்கு வதக்குறேன். அடுப்பில் சிம்மில் வச்சு தாங்க வதக்கணும். பூண்டு நல்லா செவந்து வரணும். இப்போது வாசனைக்கு புதினா சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்து வதக்குறேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்க்குறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குறேன். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு வதக்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்குறேன். இப்போது வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குறேன். வெங்காயம் பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்குறோங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரணுங்க. அப்போ தான் சுவை நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அதனால் நல்லா வதக்குறேன். ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரியணுங்க, அந்தளவுக்கு வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினாதான் ருசியாக இருக்கும் நமக்கு.
வெட்டி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். ஓரளவு இந்த கலவை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிறேன். ஒரு 2-3 திருப்பினோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து குழம்ப பதத்துக்கு வச்சுட்டேன். இப்போ ஆட்டுக்கால் வேக வச்ச ஆட்டுக்காலை சேர்க்குறேன். சேர்த்து கொதிக்க விடணுங்க. ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். 10-15 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். குழம்பு நல்லா சுண்டி பதமாக வந்திருக்கு பாருங்கள். ஆட்டுக்கால் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு கொதிக்க விடணும். இப்போ வேக வச்ச மொச்சையை சேர்த்துருக்கேன். மொச்சையை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. மொச்சை சேர்த்ததுக்கப்புறம் கொதிச்சு குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். குழம்பு பதம் வந்துடுச்சுங்க. ஆட்டுக்கால் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம். இப்போ ஆட்டுக்காலை போட்டு ஒரு 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்து பதத்துக்கு வந்திருக்கு. அது கூட மொச்சையும் சேர்த்துட்டோம். 95% குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பால் தான் நம்ம ஊற்றணும். இப்போ ஊற்றுறேன் பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் தாங்க வைக்கணும். கொதிக்கக்கூடாது. குழம்பு சிம்மில் வச்சு லைட்டாக இந்த பதத்துக்கு வரணும். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அசத்தலான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ புதினா தூவி இறக்க போகிறேன். புதினா தூவிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.